நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மங்கா, இந்த மாத்திரையை போட்டுக்க. சீதா, எக்ஸ்பைரி ஆன மாத்திரையவா குடுக்குற? நல்ல மாட்டு போற. என் கல்யாண நாள் அதுவும் இவ்வளவு அமக்கலமா அலங்காரம் பண்ணிருக்காங்க. ரவி, என்னடா இதெல்லாம்? அது சரி, என்ன சித்தப்பா இப்படி வந்திருக்கீங்க? ஏன்டா இதுக்கு என்னடா? கல்யாணம் நாள் அதுமா கோட் சூட் போட்டு ஜம்முன்னு வரலாம்ல. நீ பிசினஸ் மேன்டா, அதனால கோட் சூட் எல்லாம் உனக்கு ஓகே. நான் கவிஞன் தானேடா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இல்ல பெரிய ரிக்வெஸ்ட். தயவு செஞ்சு கவிதை மட்டும் சொல்லிடாதீங்க. கேக்கு சாப்பிட கூட ஆள் இருக்க மாட்டாங்க. ஏய், கவிதையை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? கவிதைங்கிறது. வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கீங்க. வணக்கம். கல்பனா, எப்படிடா இருக்கு? அவளுக்கு என்ன, கால் மேல கால் போட்டு 3 வேளையும் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் சக்கரவர்த்தி குடும்பத்து பொண்ணு இல்லையா? ஆமா. அம்மா, பிரியா எப்படிமா இருக்க? வாங்கப்பா. ஏமா இவ்வளவு லேட்டு? நாங்க என்ன காரா வச்சிருக்கோம்? ஆட்டோ பிடிச்சு தானே வரணும். சும்மா இருங்க. அம்மா, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரிமா. தேங்க்யூடா. அப்புறம் என்ன, கல்பனை வந்தாச்சுல, கேக் வெட்டலாமா? டேய், ராம் சீதாவல சீக்கிரமா கூப்பிடு. கூப்பிடலாமே. அண்ணா, அண்ணி, சீக்கிரம் வாங்க, கேக் கட் பண்ணலாம். கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி நான் 1 2 3 சொல்றேன், அப்புறம் கட் பண்ணுங்க. சரியா? ரெடி? 1 2 3. சித்ரா, ஐயோடா, சித்தப்பா பாரு. எல்லாருக்கும் கொடுங்க கொடுங்க. எல்லாரும் கூடி இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. சீதா, எடுத்து கொடு. ரவி, இந்த ராம் சாப்பிடு. பிரியா, இந்த அவருக்கு கொடு. கொடு. கொடுங்க கொடுங்க. பிரியா, காட்டு. சீதாக்கு கொடு. சுந்தரம், தேங்க்யூ தேங்க்யூ. வா கல்பனா.
இந்தா சரண் வாப்பா. சம்பந்தியம்மா, இது எங்க குடும்பத்தோட விலை உயர்ந்த gift. 7000 ரூபாய் வாங்கிக்கங்க. நானே போய் வாங்கிட்டு வந்தேன். மால்ல போய் வாங்கிட்டு வந்தேன். சம்மந்தி, உங்க 2 பேருக்கு என் திருமண நாள் வாழ்த்துக்கள். ஆமா ஆமா. தேங்க்யூ. ஹாப்பி வெட்டிங் டே மாமா. ஹாப்பி வெட்டிங் டே அத்தை. தேங்க்யூ. அப்பா அம்மா ஹாப்பி வெட்டிங். தேங்க்யூ so much Thank you. கல்பனா. அம்மா ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. என்னடா வாங்கியிருக்க? நீ எனக்காக கிஃப்ட் வாங்கிருக்கியா? எப்பப்பா? பாருங்கம்மா. ரா, இத நீ எனக்காக வாங்கினியா? நான் வாங்கலம்மா, சீதா வாங்கினா. ஏய், நீங்க 2 பேரும் சேர்ந்து எப்பப்பா போனீங்க? ஆமா அத்தை, உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நாங்க 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்தோம். டே ராம், அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்துட்ட, அப்பாவுக்கு என்னடா வாங்கிட்டு வந்த? இதோ ஒரு நிமிஷம். ஏதாவது வாங்கி வச்சிருப்பாளோ? இந்தாங்க கொடுங்க. இந்தாங்கப்பா. தேங்க்யூடா. தேங்க்யூ. பிரிச்சு பிரிச்சு பாருங்க. பாருப்பா. வாவ், பிரமாதமா இருக்கு வாட்ச். நல்லா இருக்குமா? ரொம்ப தேங்க்ஸ். மாமா, இத வாங்குனதே இவர்தான். நீயே எங்க அப்பா கிட்ட கொடுன்னு சொன்னாரு, ஆனா நான் தான் மறந்துட்டேன். ஓ ராம், ரொம்ப தேங்க்ஸ்டா. நல்லா இருக்கு. அண்ணன் பேசுறாருமா? பேசு. ஹலோ. ஏய், விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் டே தேவராஜ். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. சரி, சித்ராவோட போனை கொடு. ஏதோ கொடுக்குறேன். 1 செகண்ட். ஹலோ. ஹாப்பி வெட்டிங் டே சித்ரா. தேங்க்யூ so much மாமா. we need your blessings. என்னோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே உண்டுமா. ஸ்பீக்கர் ஆன் பண்ணுமா. சரி. உங்களோட கல்யாண நாளைக்கு என்னோட சின்ன gift ஒன்னு கொடுக்கறேன். அப்பா, அங்க இருந்து என்னப்பா கிஃப்ட் கொடுக்க போறீங்க? வெயிட் பண்றா, அது உங்க அம்மா சொல்லுவா. சுமித்ரா, அந்த gift கொண்டு வந்து கொடுமா. ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா, நீங்க இங்க முதல்ல சீக்கிரம் வாங்க, இல்லனா உங்களோட கல்யாண நாள வீடியோ கான்ஃபரன்ஸ்ல கொண்டாடுற மாதிரி ஆயிடும். இது ஒரு டைப்பா தானே இருக்கும். என்ன இன்னுமா வந்துகிட்டு இருக்கா? அதோ வராங்க வராங்க. இதோ வந்துட்டாங்க. இந்தாங்க. தேங்க்யூ. வெயிட்டான gift. ரொம்ப வெயிட்டா இருக்கு மாமா. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூண்ணா. பரவாயில்லடா. தேங்க்யூ மாமா. தேங்க்யூ so much மாமா. இட்ஸ் ஓகேமா, இட்ஸ் ஓகே. மை குட் விஷஸ் டு யூ. தேங்க்யூ so much மாமா. தேங்க்யூண்ணா. ஓகே, என்ஜாய் தி பார்ட்டி. வெட்டிங் டேவை சிறப்பா கொண்டாடுங்க. ஓகே ஓகே, பை. பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, எதுக்காக நீ எடுத்துட்டு வர? பரவாயில்லம்மா, நம்ம வீட்டு முக்கியமான விசேஷம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா? அங்க கொண்டு போய் கொடு. எடுத்துக்கமா. கொடு. இந்தா. போ. ராம், டாக்டர் ஃபோன் பண்ணு. கல்பனா, டேடி கொண்டு வா. மங்கா, மங்கா என்னாச்சுமா? ஐயோ மங்கா, ஹலோ டாக்டர், நான் ராம் பேசுறேன். ஜுரம் அதிகமா இருக்கு. தலை சுத்தி கீழே விழற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வர மாட்டீங்களா? நான் ஹாஸ்பிட்டல் போலன்னு சொன்னேன் டாக்டர். இவங்க தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மாத்திரை கொடுத்தேன். மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லதா இருந்தாங்க. மாத்திரை நீங்க கொடுத்தீங்களா? என்ன மாத்திரை கொடுத்தீங்க? இதோ ஒரு நிமிஷம். தலைவணி எடு. படு. போய் எடுத்துட்டு வா. என்ன சித்தி? அந்த மாத்திரையை பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ணா ஜுரம் எல்லாம் சரியாயிடும். இந்தாங்க டாக்டர், இந்த மாத்திரை தான். ஜுரத்துக்கான மாத்திரை தான். ஓ மை காட், என்ன எக்ஸ்பீரியான மாத்திரை கொடுத்திருக்கீங்க? அப்படின்னா காலாவதியான மாத்திரை. இத சாப்பிட்டா உயிருக்கே ஆபத்து. என்ன ராம், உங்க வைஃபுக்கு இது கூடவா தெரியாது? மன்னிச்சிடுங்க டாக்டர், ஏதோ தெரியாம நடந்து போச்சு. இனிமே இப்படியெல்லாம் நடக்காம பாத்துக்கிறோம். அவ உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே. நீங்க செஞ்ச புண்ணியம். கரெக்ட் டைமுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. ஒன்னும் ஆகாது.
தைரியமா இருங்க. சித்ரா, சில டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து விடுறேன். அத கரெக்ட் டைமுக்கு கொடுங்க. எல்லாம் சரியாயிடும். போயிட்டு வரேங்க. கொடுங்க டாக்டர். வரேங்க. வாங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா, உனக்கு தெரியலனா எங்க யார்கிட்டயாவது கேட்டிருக்கலாம்ல. தெரியாத விஷயத்தை ஏமா செய்யற? அத்த, ஜுரம் வந்தா அந்த மாத்திரையை கொடுக்கணும்னு சுமித்ரா அத்தை சொல்லிதான் வச்சாங்க. அதுதான் நான் மங்காவுக்கு கொடுத்தேன். எக்ஸ்பயர் ஆன மெடிசன்ஸ் எல்லாம் நான் தான் டஸ்ட்பின்ல போட்டனே. நீ அதை எதுக்கு எடுத்து கொடுத்த? அத்த, நீங்க குப்பையில போட்டுதானே எடுத்து கொடுக்கல. மாத்திரை டப்பால வச்சிருந்தீங்களே, அதுதான் கொடுத்தேன். ஐயோ, அதெல்லாம் புது மாத்திரைங்கம்மா. ஆமா ஆமா, அத்தை அந்த மாத்திரையை டஸ்ட்பின்ல போட்டதை நானே பார்த்தேன். ஏய், நீ உன்னை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன பெரிய டாக்டரா இல்ல பெரிய மேதாவியா? எந்த தைரியத்துல மங்காவுக்கு மாத்திரை கொடுத்த? ராம், நான் பேசுவேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. இதுக்கு அப்புறமா எப்படிமா அமைதியா இருக்கிறது? ஐயோ, மங்காவுக்கு ஏதாவது ஆயிருந்தா பானுமதி வளர்த்தவ கொலை பண்ணிட்டான்னு என்னால தப்பா பேசிருப்பாங்க. இங்க வந்ததுக்கு அவமானம் தான் எனக்கு மிச்சமா இருக்கும். பானு, இப்ப என்ன நடந்து போச்சு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? பாவம் என் பொண்ணு, அவ படிக்காதவளா இருக்கலாம். ஆனா ஒரு உயிரை வாங்குற அளவுக்கு கெட்ட எண்ணம் அவளுக்கு கிடையாது. இது பார், சீதாவை பத்தி இன்னொரு தடவை ஏதாவது தப்பா பேசினா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை. என்ன பண்ணுவீங்க? இவளால நாங்க அவமானப்பட்டது உங்களுக்கு தெரியாதா? இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்து 4 பேர் முன்னாடி தலை நிமிர்ந்து கூட நடக்க முடியல. அதுவும் இல்லாம ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துற மாதிரி நடந்திருக்கா. அப்படி இருக்கும்போது நாங்க எதுவும் சொல்லக்கூடாதா? இவ என்ன பண்ணாலும் பார்த்து சும்மா இருக்கணுமா? மாப்ள, உங்க கோபம் என்னன்னு எனக்கு புரியுது. அது நியாயம்தான். இந்த முகத்தை கொஞ்சம் பாருங்க. யாரையாவது கொலை பண்ணணும், பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த முகத்துல தெரியுதா பாருங்க. பொண்ணு சின்ன வயசுல இருந்தே யாரையும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். எங்க பேசினா அவங்க மனசு புண்படுமோன்னு எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டுக்குவா. அதனால அவளுக்கு என்ன அவமானம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, வெளியில காட்டிக்கவே மாட்டா. அப்படிப்பட்ட என் பொண்ணு நீங்க இப்படி பேசுறீங்களே, அது ஒரு அப்பனோட மனசுக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்கும். அது என் மனசுக்கு எவ்வளவு வலியை கொடுக்கும். சரி, இருக்கட்டும். என் பொண்ணு உங்க குடும்பத்துல இருக்கிறது உங்களுக்கு பாரமா இருந்தா என் கூட அனுப்பி வச்சிருங்க. நான் கூட்டிட்டு போயிடுறேன்.
நான் பாத்துக்கிறேம்மா. நான் பாத்துக்கிறேன். ஆனா தயவு பண்ணி வார்த்தையால என் பொண்ணு மனசை சித்திரவதை பண்ணிடாதீங்க ப்ளீஸ். உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். என்னங்க நீங்க இவளுக்காக எதுக்கு கையெடுத்து கும்பிடுறீங்க? இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இவதான் காரணம். காலையில 2 பேரையும் தான் நம்ம ஸ்கூலுக்கு அமிச்சோம். எனக்கு படிக்க இஷ்டம் இல்ல, வீட்லயே இருக்கேன்னு ஓடி வந்துட்டா. பிரியா மாதிரி ஒழுங்கா படிச்சிருந்தா புத்திசாலியா இருந்திருக்கலாம். இவளுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. வேண்டாம் பானு, பேசாத. இப்படி பேசினா தப்பா போயிடும். என்ன தப்பாயிடும்? உண்மையை பேசினா தப்பாயிடுமா? பானு, உண்மை என்னங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இதோட நிறுத்திக்கோ, பேசாத. ஏன் அப்படியே அமைதியா பேசி தப்ப திசை திருப்ப பாக்குறீங்களா என் மேல? வேண்டாம் பானு, சொன்னா கழுகி இதுக்கு மேல பேசாத. இவங்க முன்னாடியே சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்க. அவளை என்னைக்காவது நீ ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருக்கியா? நான் ஸ்கூலுக்கு போகணும், நான் படிக்கணும், நான் ஆசைப்பட்டப்பெல்லாம் நீதான் அதுக்கு குறுக்க நின்னு இருக்க. பேசாத. ஏய், டஸ்ட்பின்ல போட்ட மாத்திரைய எதுக்காக எடுத்து கொடுத்த? ஐயோ சத்தியமா நான் அதை எடுத்து கொடுக்கலங்க. ஏய், வாய மூடி இல்லனோ. என்னடா பண்ணுவ?